ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பத்தி தாங்க இன்றைய காணொலியில முழுசா பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல +1 படிக்கிற ஒரு இளம் பெண் இரவு சகத்தோழிகளோடு காட்டுப்பகுதிக்கு சென்று அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 2017 காலகட்டத்தில் நடந்ததாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் மெசேஜாக சென்ட் பண்ண நபரோட பேர் காயத்ரிங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. காயத்ரி அவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு நடந்ததான் இந்த சம்பவம். 2017 காலகட்டத்தில் காயத்ரி அவங்க அண்ணனோட பேர் கார்த்திக்ங்க. அவங்களுக்கு திருமணமாகி கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ராஜா அப்படின்ற ஆண்மகனும் +1 படிக்கக்கூடிய வைஷ்ணவி அப்படின்ற பெண்ணும் மொத்தம் 4 பேர் சேர்ந்த குடும்பம் தான் இவங்களோட குடும்பங்க. 2017 காலகட்டத்தில் அந்த அழகான கிராமத்தில் பூர்வீகமான கொண்ட ஒரு இடமும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த வைஷ்ணவி அப்படின்ற இந்த பெண்மணி பேர் சொல்லணும் அப்படின்னா 2017 காலகட்டத்தில் +1 படிச்சுட்டு இருந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மணியே சொல்லலாம். இவங்களோட கிராமத்தில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பெரும்பாலும் டாய்லெட் வசதி கிடையாதுங்க. இவங்க டாய்லெட் போனோம் அப்படின்னா இவங்க கிராமத்துல இருந்து இந்த வைஷ்ணவி வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அவுட்டரில் கருவேலி மரங்கள் அடர்ந்து கிடக்குங்க. அந்த காட்டில் தான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதை வழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடலாம் போயிட்டு மாலை ஒரு 5 மணி போலலாம் வைஷ்ணவி வீடு திரும்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு வந்திருக்காங்க. இரவு 7 மணி போல் வயிறு வலி காரணமாக ரெஸ்ட் ரூம் வந்திருக்குதுங்க. உடனே சக தோழிகளோடு அவங்க வீதியில் இருக்கிற ஒரு 5 பேரோட சேர்ந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நடந்து போய் அந்த காட்டுப்பகுதியில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. வைஷ்ணவி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மொத்தம் 4 பெண் தோழிகள் மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி அவங்க சேர்த்து மொத்தம் 5 பேருங்க. இரவு 7 மணி போடலாம் அவங்க வீட்டில் இருந்து அந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு நடந்தே போகிறாங்க. நடந்து அந்த ஒரு காட்டுப்பகுதியை ரீச் பண்ண பிறகு எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து 4 பேர் மட்டுமே ஒரு இடத்துல கூடுறாங்க. அதாவது 4 தோழிகள் மட்டுமே கூடுறாங்க. வைஷ்ணவி அவங்க அந்த இடத்துக்கு வரவே இல்லைங்க. ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம், வைஷ்ணவி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இன்னுமே வைஷ்ணவி வரவே இல்லை. 1 மணி நேரமாக அந்த ஒரு காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு வைஷ்ணவி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் எழுப்புறாங்க. ஆனால் வைஷ்ணவி அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு காட்டுப்பகுதியில் எந்த ஒரு கிளியுமே வராமல் இருந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் யாருமே செல் எடுத்துகிட்டு போகல, டார்ச் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சீக்கிரமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக தோழிகளுக்கு தெரியவே தெரியாதுங்க. உடனே பயந்து போய் அந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அவங்க ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு நடந்தது. அடர்ந்த கருவேலி மரங்கள் பக்கத்தில், அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் கருவேலி மரங்கள் இருக்குங்க. அதில் ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு ஒன்று இருக்கு, ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டோடனே இவங்க எல்லோருக்குமே பிடிச்சிருச்சு, வேற யாரும் கிடையாது, அது வைஷ்ணவியோட குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாலடைஞ்ச வீட்டு பக்கத்தில் எல்லோருமே பயமோட நின்று போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வைஷ்ணவி அவங்க அந்த வீட்டு திண்ணை பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க, தலையை குடிஞ்ச நிலையிலேயே. இதை பார்த்தோன்னே 4 பேர்த்துக்குமே ரொம்பவுமே பயம் வந்துருச்சுங்க. மணி 8 மணிக்கு மேலே ஆச்சு. இந்நேரம் வைஷ்ணவி அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியலைங்க. சரி, வைஷ்ணவி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன் கோவத்தை அழுதுட்டு இருக்கவா, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகத்தோழிகள் கூப்பிட்றாங்க. வைஷ்ணவி அவங்க அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, என் வீடை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வித்தியாசமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே 4 பேர் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் வைஷ்ணவி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்க, ஏன்னா 4 பேர் நம்பி தான் விட்டு இருந்திருக்காங்க. உடனே வைஷ்ணவி கிட்ட போய் வலுக்கட்டாயமாக 4 பேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வைஷ்ணவி அவங்க கையை பிடிச்ச உடனே கையை வெறுக்குன்னு கடிச்சும் வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு 4 பேர்த்துக்குமே ரொம்பவுமே பயமாயிடுச்சுங்க. உடனே வீட்டு பக்கத்தில் போயிட்டு ஆளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியும் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வரக்குள்ள வைஷ்ணவி அவங்க எங்கேயாச்சும் போயிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போய் வைஷ்ணவி அவங்களை கடிச்சாலும் பரவாயில்ல, கையை 2 பேரும் காலை 2 பேரும் பிடிச்சிட்டு தரன்னு அந்த ஒரு காட்டுப்பகுதியில் இழுத்துட்டு வெளியே கொண்டு வராங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு
அந்த ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வந்து வச்ச உடனே வைஷ்ணவி அவங்க நார்மலாகிறாங்க. உடனே அம்மா திட்டுவாங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக தோழிகள்கிட்ட சொல்லும்போது இவங்க 4 பேருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நார்மல் ஆகிட்டா வைஷ்ணவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வைஷ்ணவிக்கு அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை அவங்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலைங்க. சொன்னால் நம்மளை இது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமே இருந்திருக்காங்க. அந்த ஒரு நாள் வைஷ்ணவி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் வைஷ்ணவி அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே வைஷ்ணவி அவங்களோட அம்மா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. பள்ளிக்கூடம் லீவ் போட்டு இப்படி போய் பார்க்கும்போது மருத்துவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் இரவு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு டேப்லெட்லாம் போடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. 3வது நாள் வழக்கமாக காலையில் பள்ளிக்கூடம் போயிட்டு மாலை ஒரு 5 மணி போடலாம் வீடு திரும்பிடுறாங்க வைஷ்ணவி. ஆனால் வைஷ்ணவி அவங்கள்ட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுதுங்க. வழக்கமாக ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே சாப்பிட மாட்டாங்களாமாங்க வைஷ்ணவி. எப்பயும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க, அதுதான் நார்மலாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே ஸ்கூலில் சரியாக சாப்பிடாத போல தெரியுது வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரம் தாங்க இருக்கும். அந்த 1 மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்க சொல்கிறாங்க. உடனே வைஷ்ணவி அவங்க அம்மா இப்போ தான் நான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே உனக்கு எப்படி பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடு போடுமா, பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. இருந்தாலும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. மறுபடியும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரம் மறுபடியும் நைட்டு 9 மணி போல் மறுபடியும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க வைஷ்ணவி அவங்க. என்னடா பொண்ணு வந்து 3 நேரம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியங்க. அவங்க அப்பா வேலையை விட்டு வந்த உடனே இந்த தகவலை சொல்கிறாங்க. உடனே பொண்ணு வயசு பண்ணுறதுனால நல்லா பசிக்கும், நீ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்களோட அப்பா சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்தை பெருசாகவும் எடுத்துக்கவும் இல்லைங்க. அந்த நாள் இரவு சாப்பிட்டு அதிகாலையிலேயே வைஷ்ணவி அவங்க எந்திரிச்சிட்றாங்க. எதுக்கு எந்திக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக மறுபடியும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருந்துருக்குங்க. உடனே வைஷ்ணவி அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு வலித்த காரணத்தினால என்னடா நேற்று தான் அப்படி வயிறு வலிச்சிச்சு, மறுபடியும் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மருத்துவர்கிட்ட கொண்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மருத்துவர் எந்த ஒரு பிரச்சனையும் வயிற்றில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் டேப்லெட் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு அனுப்பிவிட்டோடனே ஸ்கூல் கூட போகாமல் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ரெஸ்ட் எடுத்த உடனே வைஷ்ணவி அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பயங்கரமாக வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாளே, ஆனால் பயங்கரமாக பசிக்குதுன்னு வேறு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியத்தோடு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. நல்லாவே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வைஷ்ணவி அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. இப்படி இருக்கும்போது இந்த தகவலை வைஷ்ணவி அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லைங்க. என்ன சொன்னோம் அப்படின்னா வயசு பொண்ணு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்மளை தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுருந்துருக்காருங்க. அன்னைக்கு நாள் நைட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா வழக்கமாக எல்லோருமே 9 மணிக்குள்ளேலாம் தூங்கிடுவாங்க. அப்படி எல்லோரும் தூங்கின பிறகு எல்லோருக்கும் தனித்தனி அறைங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தனி அறை, வைஷ்ணவி அவங்களுக்கு தனி அறை, அவங்களோட கல்லூரி படிக்கிற 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ராஜா அப்படின்ற அந்த ஆண்மகனுக்கும் தனி அறைங்க. இப்படி எல்லோரும் தனித்தனி அறையில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் நடுராத்திரி அவங்க அம்மா வைஷ்ணவியோட அவங்க அம்மா எந்திரிச்சிட்றாங்க ரெஸ்ட் ரூம் காரணமாக. அப்படி எந்திரிச்சிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. என்னாச்சு அப்படின்னா சமையல் ரூம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுதுங்க. உடனே கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்கிற ஒருத்தங்க சமையல் அறைக்கு உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போட உடனே யார் உள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்க அம்மா சமையல் அறைக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே தன்னந்தனியாக வைஷ்ணவி அவங்க தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே வைஷ்ணவி அவங்க அம்மா என்னடி இந்நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவிகிட்ட கேள்வி எழுப்புறாங்க. உடனே வைஷ்ணவி அவங்க நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஓடி போய் அவங்களோட ரூம்லையும் படுத்துடுறாங்க. உடனே வைஷ்ணவி அவங்க அம்மா தண்ணி குடித்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சமையல் அறைக்கு உள்ளே போய் வந்துட்டு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. லைட்டை போட்டு பார்க்கணுன்னே அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா தட்டில் சாப்பாடு போட்டு குழம்புலாம் போட்டு யாரோ பிணைஞ்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு தயாராக வேற யாரும் இல்லை, வைஷ்ணவி அவங்க தான் அதை ரெடியாக வச்சுருந்துருப்பாங்களாட்டுங்க. ஆனால் இந்நேரத்தில் வைஷ்ணவி அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. உடனே அடுத்த நாள் காலையில் இந்த தகவலை வைஷ்ணவி அவங்களோட அப்பாட்ட தெரிவிக்கிறாங்க.
வைஷ்ணவி அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுறாருங்க. ஏன் நைட்டு சாப்பாடு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ராஜா கூட திருப்பி போய் வச்சிருந்துருக்கலாம், இதையும் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இருந்தாலும் வைஷ்ணவி அவங்க அம்மாவுக்கு பயங்கர குழப்பங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தேகங்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இப்படியே ஒரு வார காலகட்டம், அந்த நாள் இரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஒரு வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போய் பார்க்கும்போது பயங்கர காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு 2-3 நாட்கள் அந்த பெட்டில் அட்மிட் பண்ண வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வைஷ்ணவி அவங்க எடை குறைஞ்சி போய் கிடக்குறாங்க. திடீர்னு ஒரு 10 கிலோ குறைஞ்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்குதுங்க. உடனே ராஜாவாக இருக்கட்டும், அவங்க வைஷ்ணவி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர் எதிர்ச்சிங்க. சுற்றி இருக்கிற அவங்க சகத்தோழிகளுக்கு என்னடா வைஷ்ணவி இந்த அளவுக்கு எடை குறைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் வைஷ்ணவி உடல்நிலை ரொம்பவுமே மோசமாயிட்டே போயிட்டு இருந்துருக்குங்க. அதே டைமில் தான் வைஷ்ணவி அவங்க அம்மா முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. வைஷ்ணவி அவங்க பேச பார்க்கும்போது இருட்டடிச்சு கிடக்குதுங்க. நல்லா கருகருன்னு ஒரு வித்தியாசமான முகத்தோட்டத்தோடு தான் வைஷ்ணவி அவங்க சோர்ந்த நிலையில் இருக்கிறத நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 நாட்கள் வைஷ்ணவி அவங்க ரொம்பவுமே மோசமான நிலையில் இருந்திருக்காங்க. அடிக்கடி காய்ச்சல் வர்றது மட்டும் இல்லாமல் வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. வீட்டில் வைஷ்ணவி அவங்க அம்மா ரொம்பவுமே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க வைஷ்ணவி அவங்கள. 2 நாட்கள் கழித்து மறுபடியும் அவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எல்லோரும் 9 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வைஷ்ணவி அவங்க டேப்லெட் போட்டு நல்லாவும் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரூமில். இந்த டைமில் வைஷ்ணவி அவங்க அம்மா வைஷ்ணவி பக்கத்தில் தான் நல்லாவே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுராத்திரி எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. வைஷ்ணவியோட அவங்க அப்பா ரெஸ்ட் ரூம் காரணமாக வெளியே வராருங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது கிச்சன் பக்கத்தில் பயங்கரமாக யாரோ பாத்திரத்தை உருட்டுற ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. என்னாச்சுடா இந்நேரத்தில் கிச்சனில் யார் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி போய் பார்க்குறாருங்க. என்ட்ராகி போய் பார்க்கும்போது வைஷ்ணவி அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா யாரோ தட்டில் சாப்பாடு போட்டு நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே வைஷ்ணவி அவங்களோட அப்பாவுக்கு பயங்கரமான ஆச்சரியங்க. உடனே லைட்டை ஆன் பண்ணி போய் பார்க்குறாரு. வேறு யாரும் கிடையாது, வைஷ்ணவி அவங்க தான். என்னடா இந்நேரத்தில் தட்டில் பயங்கரமாக போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணாலும் கூட அது பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லைங்க. மறுபடியும் அவங்க பாட்டுக்கு தட்டில் அந்த சாப்பாடை தான் மும்பூரமாக சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த நடுராத்திரியில் என்ன நைட் டைமில் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. வைஷ்ணவியோட அவங்க அப்பா. இதுக்கு வைஷ்ணவி அவங்க அழுதுகிட்டே எனக்கு பசிச்சிச்சு, அதான் நான் சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வைஷ்ணவி அவங்க அப்பா பரவாயில்லமா நீ சாப்பிட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வைஷ்ணவி அவங்க அப்பாவுக்கு அவங்களோட மனைவி சொன்னது ஞாபகம் வருதுங்க. அன்னைக்கு நைட்டு நடுராத்திரியில் யாரும் சாப்பாடு தட்டில் போட்டு பிணைஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை உடனே அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்போ தான் வைஷ்ணவி அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வருது. அடிக்கடி நைட் நேரத்தில் இந்த பழைய சாப்பாடுலாம் சாப்பிட்றது வேறு யாரும் கிடையாதுங்க, வைஷ்ணவி அவங்க தான். உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு வைஷ்ணவி அவங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவலை அடுத்த நாள் காலையில் வைஷ்ணவி அவங்க அம்மாட்ட கார்த்திக் அப்படின்ற அவங்க கணவர் சொல்கிறாருங்க. சொன்ன உடனே எனக்கு அப்பயே சந்தேகம் ஏற்பட்டுச்சு, ஏதோ காற்று கருப்பு தான் அள்ளி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. பொறுமையாக எல்லாத்துக்கும் தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவரோட கணவர் சொல்கிறாருங்க. அந்த ஒரு டைமில் தான் வைஷ்ணவி அவங்களோட அப்பாவும் வைஷ்ணவி அவங்களோட அண்ணாவும் வருடம் ஐயப்பனுக்கு மாலை போடுறது வழக்குங்க. அப்படி கோயிலெல்லாம் போயிட்டு மாலையெல்லாம் போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராறாங்க நைட்டு ஒரு 10 மணி போல். அப்படி என்ட்ரான உடனே வைஷ்ணவி தூங்கிட்டு இருந்த அவங்களோட ரூமில் வைஷ்ணவி அவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி இருந்திருக்காங்க. ஆனால் பயங்கரமாக கத்துன சத்தத்தை கேட்டு வைஷ்ணவியோட அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணா எல்லோருமே வைஷ்ணவி அவங்க ரூமுக்குள்ளே போய் என்ட்ராய் போய் பார்க்குறாங்க. என்ட்ராய் பார்க்கும்போது வைஷ்ணவி அவங்க கையை வயிற்றுல வச்சுட்டு பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க. உடனே வைஷ்ணவி அவங்களோட அண்ணா ராஜா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கருப்பசாமியோட தீவிர பக்தருங்க. உடனே ஓடி போய் வைஷ்ணவி அவங்க கழுத்தை பிடிச்சி செவுத்தா தூக்குறாருங்க. அதை பார்த்தோன்னே வைஷ்ணவியோட அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா தங்கச்சி கழுத்தை பிடிச்சி தூக்குறிய, வயிறு வலி இது மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லும்போது வைஷ்ணவி அவங்களோட உடம்புல கருப்புசாமி இறங்கிட்டாருங்க. என்னோட குழந்தை உடம்புல யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி கேள்வி எழுப்புறாருங்க. அங்கே வைஷ்ணவி அவங்க கழுத்தை பிடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வலி எதுவுமே தெரியலிங்க. பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரித்த உடனே கருப்புசாமி அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அடுக்குங்க. உடம்புலேருந்து உடனே வெளியே போ, நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே வைஷ்ணவி அவங்க உடம்புலேருந்து கருகருன்னு ஒரு உருவம் ஜன்னலுக்கு வெளியே காத்தா சடனாக கரையிறத வைஷ்ணவியோட அப்பா அம்மா நல்லாவே நோட் பண்ணுறாங்க. அதை வெளியே போன உடனே
வைஷ்ணவி அவங்களும் ராஜா அவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே 2 பேர்த்து முகத்துலையும் தண்ணி தெளித்து எழுப்பிடுறாங்க. எழுந்த பிறகு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் ராஜா அவங்கள்ட்ட சொல்லும்போது ராஜா அவங்களும் ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் வைஷ்ணவி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் பயங்கர காய்ச்சல் காரணமாக டேப்லெட் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க வந்திருக்கு. 3ஆவது நாள் பயங்கரமாக வயிறு வலி மறுபடியும் வைஷ்ணவி அவங்களுக்கு வந்திருக்குங்க. இந்த டைமு வேற ஒரு கிளினிக் கொண்டு போய் பார்க்குறாங்க. அந்த கிளினிக் பெண் டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் வைஷ்ணவி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. 1 மாதம் காலகட்டம் எனக்கு வயிறு வலி இருக்குது, இதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று அந்த பெண் டாக்டர் வைஷ்ணவி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு போன வாரமே பீரியட் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்க சொல்கிறாங்க. அதை பக்கத்துல இருந்து அவங்க அம்மா கேட்டுட்டு பீரியட்ஸ் டைம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைஷ்ணவி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களாமாங்க. ஆனால் இந்த டைம் சொல்லாத போது பயங்கர ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் சந்தேகங்கள் அதிகமாகவே போயிட்டு இருந்துருக்குங்க. உடனே டாக்டர் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போய் இது 2 நாள் ரெஸ்ட் எடுங்க சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 நாட்கள் கழிச்சு தான் வைஷ்ணவி அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமு வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் 3 நாள் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றி இருக்கிறது தெரிய வருதுங்க. ஆனால் இந்த தகவல் எதுவுமே சொல்லாதனால வைஷ்ணவி அவங்க அம்மாவே கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் அவங்க கணவராக கார்த்திக் அவர்கிட்ட சொல்லும்போது இந்த தகவலை கேட்டோடனே ரொம்பவுமே பயந்து போயிடுறாருங்க. இந்த தகவலை தன் பையனான ராஜா வட்டி சொல்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து வைஷ்ணவி அவங்களுக்கு காற்று கருப்பு அண்டி இருக்கும், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அடுத்த நாள் காலையில் வைஷ்ணவி அவங்களுக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்கள குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா காலை 10 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போன உடனே வைஷ்ணவி அவங்க நார்மலாக தாங்க இருக்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாமி கும்பிடும்போது கருப்புசாமி ராஜா அவங்க உடம்புல இறங்குதுங்க. பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருக்காருங்க. இதை பார்த்தோன்னே ராஜாவோட அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம்லாம் இல்லைங்க. ஏன்னா கருப்புசாமியோட பயங்கரமான தீவிரமான பக்தர்னா ராஜா அவர் உடம்புல அடிக்கடி கருப்புசாமி இறங்க வராமங்க. இந்த டைமும் இறங்கியிருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் பூசாரி பக்கத்துல இருந்து வைஷ்ணவி அவங்கள கொண்டு போய் கருப்புசாமி முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக தலையை சுற்றி பேயாட ஆரம்பிக்கிறாங்க வைஷ்ணவி அவங்க. அதுக்கப்புறம் தான் கருப்புசாமி பேசவே ஆரம்பிக்கிறாருங்க. என்னோட இந்த குழந்தையோட உடம்புல மறுபடியும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதை கேட்ட உடனே நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் வைஷ்ணவி உடம்புல இருந்த அருண் ஒரு பெண்மணி சொல்லுவோம். அந்த பெண்மணி பேர் கவிதாங்க. அந்த பெண்மணி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க காட்டுப்பகுதிக்கு போனாங்களா, அங்கே பக்கத்தில் தான் அந்த பெண்மணியோட வீடுங்க. அவங்க சுற்றி இருக்கிறதெல்லாம் அந்த பெண்மணியோட நிலம் தான். இவங்க அப்பா அம்மாவோடு ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீட்டு பக்கத்திலே இவங்க சித்தப்பா இருக்காங்களாமாங்க. இவங்க சித்தப்பாவுக்கு இவங்க அப்பா அம்மாவை சுத்தமாக பிடிக்காதாமா. அதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் தன் பேருக்கு எழுதி வைங்க, நான் தேவைப்படுற பணத்தெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கவிதான்ற பெண்மணியோட அப்பா அம்மா அதை மறுத்துட்டாங்க. அதனால் பில்லி சூனியன் வச்சு அவங்க அப்பா அம்மா விபத்தில் ஏற்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. அப்புறம் தனியாக தான் வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க கவிதா அவங்க. ஒரு வார காலகட்டம் சரியாக சாப்பிடவே இல்லையாமங்க. போக போக சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எதுவுமே தரமாட்டாங்களாமாங்க. இவங்க சித்தப்பா இவங்க குடும்பம் போக போக ரொம்ப பசி காரணமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இறந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அந்த ஒரு வீட்டில் தூக்கு மாட்டி சீலிங் ஃபேனில் இறந்து போயிருக்காங்க பள்ளி பருவத்திலேயே. இந்த தகவலை வெளியே இருக்கும் தெரியாதுங்க, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லீகலாக அவங்களோட நிலத்தை இவங்க சித்தப்பா பேரில் எழுதி வாங்கிட்டாராமாங்க. 1 மாதம் காலகட்டம் தன் சித்தப்பா குடும்பத்தை விபத்தில் ஏற்பட்டு இறக்க வச்சுருக்காங்க கவிதா அவங்க ஆன்மா. இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வைஷ்ணவி உடம்புலேருந்து சொல்லியிருந்துருக்குங்க. ஆனால் வைஷ்ணவி உடம்பை ஏன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா அப்படின்னா சரியாக சாப்பிடாத காரணத்தினால இந்த பெண்மணி உடம்புலேருந்து நான் நல்லா சாப்பிட்டேன், 3 நேரமும் இல்லை நைட் நேரம் வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்படியே ஒரு வாரம் 1 மாதம் காலகட்டம் இந்த பெண்ணோட உடம்புலேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் கருப்புசாமி அதுக்கு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னோட ஆசை ஏதாச்சும் இருந்தால் சொல்லு, அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரியாணி சில்லி வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டு இந்த பெண்ணோட உடம்புலேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி சில்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா மனசார சாப்பிட்டு அந்த பெண்மணி உடம்புலேருந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவிங்க நார்மல் ஆகுறாங்க. நார்மலான பிறகு தான் வைஷ்ணவிங்களுக்கு பயங்கரமான வாமிட் ஏற்பட்டுருக்குங்க. பயங்கரமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப்லாம் பண்ணிட்டு நார்மலாக இருக்காங்க. 1 வாரம் காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வைஷ்ணவி அவங்க வீட்டுக்கு வெளியே இரவு நேரத்தில் அந்த பெண்மணி அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி ஒரு ஆன்மா தென்பட்டு இருந்திருக்குதுங்க. அது வேற யாரில் அந்த கவிதா அப்படின்ற ஆன்மா. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவோன்னே அவங்க அப்பா அம்மா கருசாமி கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு தாயத்துக்கு ஏறி எரிஞ்சு பழம் வாங்கி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தென்படலையாமங்க. இப்போ வரைக்கும் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட உடம்பு ரொம்பவுமே நெளிஞ்சு காணப்பட்டுருக்குதுங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்தில் கேட்டால் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்றும் விடாமல் இந்த தகவலை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண காயத்ரி அவங்களுக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிட்டு, இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்களைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃப்ரெண்டு லைஃப்பில் ஏதேனும் திகில் மற்றும் அமானுஷ திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட ஜிமெயில் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ திகில் சம்பவத்தை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.